ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் சித்தர்வாக்கு சேனல் நண்பர்களே. எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக மிக முக்கியமான ஒரு ஜோதிட வாக்கை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். அதாவது மே மாதம் முடியறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய கிரக மாற்றங்களானது ஏற்படுதுங்க. ஸோ மே மாதம் அப்படின்னு சொன்னாவே நம்ம நினைவிற்கு ஞாபகம் வருவது கோடைக்கால விடுமுறைன்னு. கோடைக்கால விடுமுறையாக இருந்தாலும் இந்த மாதத்தில் நிறைய கிரக மாற்றங்களானது வருங்க. இந்த கிரக மாற்றங்கள் விட நிறைய சுபமான மாதங்களாகவும் இந்த மாதம் இருக்குங்க. அதாவது நிறைய சுபமான நாட்கள் இந்த மாதத்தில் வரக்கூடிய மாதமாகவும் இருக்குங்க. அப்படி என்னன்னு கேட்குறீங்களா? வைகாசி விசாகம், வைகாசி பௌர்ணமி, இந்த மாதிரி நிறைய சிறப்பான நாட்களை சொல்லலாம். ஸோ மே 23ஆம் தேதி வைகாசி பௌர்ணமியானது வருதுங்க. இந்த பௌர்ணமியில் தலையெழுத்து மாறக்கூடிய நிறைய கிரக மாற்றங்கள் ஏற்படுதுங்க. இந்த கிரக மாற்றங்கள் இந்த கிரக மாற்றங்கள் அடிப்படையில் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து இப்படி தான் இருக்க போகுது என்று சில முக்கியமான தாள்களானது குறிப்பிடப்பட்டிருக்குங்க. குறிப்பிடப்பட்ட அந்த தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் சிம்ம ராசிக்காரங்களுக்கு பார்க்க போகிறோம். ஏன்னா இந்த வீடியோ சிம்ம ராசிக்காரங்களுக்கான வீடியோங்க. சிம்ம ராசியில் பிறந்த யாராக இருந்தாலும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நடக்கக்கூடிய இந்த கிரக மாற்றங்களால் உங்கள் வாழ்க்கையில் இனி என்ன மாதிரியான தலையெழுத்து மாறுங்கிறத தெரிஞ்சுக்குங்க. நம்ம நம்பினாலும் நம்பாட்டியும் நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எல்லா நல்லது கெட்டதுகளுக்கு காரணமே நவக்கிரகங்கள் தான். நவக்கிரகங்களால் தான் நம்ம வாழ்க்கையில் எல்லாமே நடக்குது. அதுதான் உண்மை. ஸோ அந்த வகையில் சிம்ம ராசினருக்கு இந்த மே மாதம் நடக்கக்கூடிய இந்த கிரக மாற்றங்களால் மே 23ஆம் தேதிக்கு பிறகு தலையெழுத்து உங்களுக்கு எப்படி மாறப்போகுதுங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி உங்கள் ராசிக்கு எந்த மாதிரியான கிரகநிலைகள் அமைஞ்சிருக்குங்கிறத தெரிஞ்சுக்குங்க. ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். என்னங்கிறத தெளிவாக பார்க்கலாம். சிம்ம ராசிக்காரங்க மகம், பூரம், உத்திரம், ஒன்றாம் பாதம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த கணிப்பு கரெக்டாக பொருந்தும். ஸோ இந்த நட்சத்திரத்தில் பிறந்த அத்தனை பேரை வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு உங்களுக்கு கிரகநிலை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்ன மாதிரி அமைஞ்சிருக்குங்கிறத சொல்கிறேன். அந்த கிரகநிலையை முதல்ல தெரிஞ்சுக்குங்க. கிரகநிலை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் கேது, கலஸ்தரஸ்தானத்தில் சனி, அஷ்டமஸ்தானத்தில் புதன், ராகு, கூடவே செவ்வாய், பாகிஸ்தானத்தில் சூரியன், குரு, சுக்கரன் என கிரகநிலைகள் எல்லாம் இந்த டைப் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அமைஞ்சிருக்கு. கிரக மாற்றங்கள் வரும்னு நான் சொன்னல, அது இதுக்கு முன்னாடி என்ன கிரக மாற்றங்கள் நடந்தது, இதுக்கப்புறம் மே 23 என்ன கிரக மாற்றங்கள் வருங்கிறத சொல்கிறேன். அதையும் தெரிஞ்சுக்குங்க. மே 1ஆம் தேதி அன்னைக்கு குரு பகவான் பாகிஸ்தானத்திலிருந்து தொழில்ஸ்தானத்துக்கு மாறி இருக்கிறாரு. மே 7ஆம் தேதி அன்னைக்கு புதன் பகவான் அஷ்டமஸ்தானத்திலிருந்து பாகிஸ்தானத்துக்கு மாறி இருக்கிறாரு. அப்புறம் மே 13ஆம் தேதி அன்னைக்கு சூரிய பகவான் பாகிஸ்தானத்திலிருந்து தொழில்ஸ்தானத்துக்கு மாறி இருக்கிறாரு. அப்புறம் மே 20ஆம் தேதி அன்னைக்கு சுக்கிர பகவான் பாகிஸ்தானத்திலிருந்து தொழில்ஸ்தானத்துக்கு மாறி இருக்கிறாரு. இப்போ மே 23, அதுக்கப்புறம் 24 வரல அன்னைக்கு புதன் பகவான் பாகிஸ்தானத்திலிருந்து தொழில்ஸ்தானத்துக்கு மாற போகிறாரு. அப்புறம் மே 31ஆம் தேதி செவ்வாய் பகவான் அஷ்டமஸ்தானத்திலிருந்து பாகிஸ்தானத்துக்கு மாற போகிறாரு. இப்படி கிரக மாற்றங்கள் இருக்கிறதோடனால தான் மே 23க்கு பிறகு சிம்மராசிக்காரங்க உங்கள் தலையெழுத்து இப்படி இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு. வாங்க என்ன பலன்கிறத பார்க்கலாம். நட்புக்கு முதலிடம் கொடுத்து இந்த மே 31 வரையும் இனி நீங்கள் செயல்படணும்னு சொல்லப்பட்டிருக்குங்க. நட்புக்கு எந்த அளவுக்கு முதலிடம் கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் காரியங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் திறம்பட செய்ய முடியுமாங்க. அதனால் சிம்மராசிக்காரங்க நட்புக்கு முதலிடம் கொடுக்க வேண்டிய டைம் இந்த டைம் என்று உங்களுக்கு எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கு. அட் த சேம் டைம் இந்த மே 23க்கு பிறகு உங்களிடம் இருக்கக்கூடிய திறமையை நீங்கள் காட்டணுங்க. ஏன்னா உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய திறமையை நீங்கள் காட்டினாதான் அந்த திறமை மூலிமா உங்களுக்கு நிறைய உதவிகள் கிடைக்கும். அதனால் உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய திறமையை காட்டுங்க. உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய திறமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக வெளிப்படும். அந்த மாதிரி தான் உங்களுக்கு மே 23க்கு பிறகு கிரகநிலைகள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அமைஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் விருப்பமானவர்களை சந்தித்து உரையாடி மகிழ்ச்சி அடைகிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி வாய்ப்பு கிடைக்கும்போது கண்டிப்பாக அந்த வாய்ப்பை மே 23க்கு பிறகு யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மனதில் ஒரு துணிவானது உண்டாகும். எந்த ஒரு காரியத்தையும் இனி உங்களால் செய்ய முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை வரும். அந்த நம்பிக்கையோட இது வரும்போதே நீங்கள் துணிவோடு செய்து அதிக நன்மையை இந்த மே 23க்கு பிறகு அடைஞ்சிக்குங்க. அதுக்கப்புறம் இந்த வைகாசி பௌர்ணமிக்கு பிறகு போட்டி பந்தயங்களில் ஈடுபடுறதா இருந்தால் ஈடுபடுங்க. கண்டிப்பாக எந்த அளவுக்கு ஈடுபடுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நல்லது. ஏன்னா இந்த டைம் நீங்கள் போட்டி பந்தயங்களில் ஈடுபடும் போது அதில் அதிகப்படியான லாபங்கள், வெற்றிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா கிரகநிலைகள் அந்த மாதிரி அமைஞ்சிருக்கு. எப்பயுமே இந்த மாதிரி கிரகநிலைகள் அமையாது. இந்த டைம் கிரகநிலைகள் அந்த மாதிரி அமைஞ்சிருக்கு.
அதனால் கிரகநிலைகளை மிஸ் பண்ணிடாதீங்க. கண்டிப்பாக அந்த கிரகநிலைகள் அமைஞ்ச அடிப்படையில் போட்டி பந்தயங்களில் ஈடுபட மறந்துடாதீங்க. ஆக மொத்தம் இந்த வைகாசி பௌர்ணமிக்கு பிறகு உங்கள் தலையெழுத்தில் ஒரு பெரிய சேஞ்சே வரப்போகுது. அது இன்னும் என்னென்ன சேஞ்சஸ் அப்படிங்கிறத இப்போ ஷேர் பண்ணுறேன். எல்லா சேஞ்சஸையும் தெரிஞ்சுக்குங்க. தொழில் வியாபாரத்தில் கூட பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பெருமளவில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு மிகவும் எச்சரிக்கையோடு இந்த டைம் செயல்படுறது நல்லது என்று சொல்லப்பட்டிருக்குங்க. ஏன்னா வாடிக்கையாளர்களிடம் உங்களுக்கு பிரச்சனை வர வாய்ப்பு இருக்குது. அதனால் அவங்கக்கிட்ட கவனமாக பேசுவது வியாபார விருத்திக்கு உதவும். அதனால் முடிஞ்ச அளவு வாடிக்கையாளர்களிடம் கவனமாக பேசுவது நல்லது. ஸோ தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவங்க எச்சரிக்கையாக இருக்கணும் என்று ஒரு கண்டிஷன் விடுக்கப்பட்டிருக்கு. அதே போல் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு கூட நீங்கள் கவனமாக இருக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கு. மெயினாக கோவப்படாமல் மேலதிகாரிகள் சொன்ன வேலையை செய்து முடிக்கிறது நல்லது. கோவப்பட்டிங்கன்னா உங்கள் வேலைக்கு உழவு வந்துடும். சக ஊழியர்கள் பேச்சு கேட்டு நடப்பதை தவிர்த்துக்குங்க. சக ஊழியர்கள் பேச்சு கேட்டு நடந்தீங்கன்னா அவங்க உங்கள் பின்னாடி காலை வாரி விட்டுருவாங்க. அதனால் அப்படி நடக்காமல் இருக்கிறது நன்மை தருவதாக இருக்கும். ஆக மொத்தம் தொழில் வியாபாரத்துலேயும் உங்களுக்கு கவனமாக இருக்கணும், உத்தியோகத்துலேயும் கோவப்படாமல் நடந்துக்கணும். ஸோ சிம்மராசிக்கு இந்த மே 23க்கு பிறகு துறையில் இருக்கிறவங்களுக்கு எச்சரிக்கை என்று சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் குடும்பத்தில் ரீதியாக பார்க்கும்போது குடும்பாதிபதி புதனுடைய சஞ்சாரம் வலுவாக இருக்குது. அதனால் கணவன் மனைவியிடையே உங்களுக்கு நெருக்கமானது அதிகரிக்கும். ஆனால் வாக்குவாதங்களை தவிர்க்கிறது நல்லது. உறவினர்களோடு பேசும்போது நிதானத்தை கடைபிடிக்கிறது நல்லது. பிள்ளைகள் நலனில் அக்கறை செலுத்தணும், இல்லைனா பிள்ளைகள் வகையில் பாதிப்பு ஏற்படும். ஸோ குடும்பாதிபதியாக பார்க்கும்போது கவனமாக இருக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கு. அதே போல் பெண்களாக பிறந்திருக்கக்கூடிய உங்கள் ராசிக்காரங்களுக்கு ஸ்பெஷலாக மனதில் இருந்த பயம் நீங்கி துணிவு உண்டாகுமா? இந்த துணிவு உண்டாகக்கூடிய இந்த டைமை யூஸ் பண்ணி நிறைய முன்னேற்றங்கள் பாருங்கள். அட் த சேம் டைம் வீண் வாக்குவாதங்களை பண்ண வேண்டாம். வீண் வாக்குவாதங்கள் பண்ணுறதுனால அதில் உங்களுக்கு நஷ்டம்தான் ஏற்படும். அதனால் அதை பண்ணாமல் இருக்கிறது நல்லது. அதுக்கப்புறம் கலைஞர்களாக இருக்கக்கூடிய உங்கள் ராசிக்காரங்களுக்கு தங்கு தடையின்றி புதிய வாய்ப்புகள் மே 23க்கு பிறகு பெறலாம். எல்லா வாய்ப்பையும் மிஸ் பண்ணிடாதீங்க. புகழ் பாராட்டு ஆட்டோமேட்டிக்காக வந்து சேரும். நற்பெயர் எடுப்பதற்கு உண்டான சூழ்நிலைகள் உருவாகும். எதிர்பார்த்த உதவிகள் வந்து சேரும். ஸோ கலைஞர்களுக்கு இந்த டைம் ஒரு பொன்னான டைம், மிஸ் பண்ணிடாதீங்க. அதே போல் அரசியலில் உள்ளவர்களுக்கு கூட நல்ல பலன்கள் கிடைக்குங்க. அப்படி கிடைச்சாலும் அதே நேரத்தில் விழிப்புணர்வோடு செயல்படுவது நன்மை தரும். இழுபறியாக இருந்த சில காரியங்கள் நன்றாக நடந்து முடியும். கையிருப்பு உங்கள் கையில் அதிகமாக கூடும். ஸோ அரசியலில் இருக்கிறவங்க கவனத்தோடு இருக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கு. மாணவர்கள் கூட கவனமாக பாடங்களை படிக்கிறது நன்மை தரும். அடுத்தவர்களுக்காக ஆதரவாக செயல்படும் போது கவனமாக மே 23க்கு பிறகு இருக்கணும். முடிஞ்ச அளவு அடுத்தவர்களுக்காக ஆதரவாக செயல்படுவதை அவாய்ட் பண்ணணும். ஸோ சிம்ம ராசிக்காரங்க இந்த மாதிரியெல்லாம் கவனமாக இருக்கணும் என்று மே 23க்கு பிறகு உங்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு. இதில் மக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த மே 23க்கு பிறகு சுறுசுறுப்பு குறையுமா? யோகா செய்கிறதுனால அந்த குறைபாடு நீங்குமா? மனநிலை சீராக இருக்குமா? மக்கள் நலம் சிறப்பாக இருக்குமா? பெற்றோர் நலத்தில் அக்கறை செலுத்த வேண்டியது அவசியமா? கலைத்துறையில் இருக்கிறவங்க சிறப்பு பெறுவீங்களா? குறிப்பாக நட்சத்திரங்கள் சங்கீத வித்வான்கள் ஆகியோருக்கு புகழ் ஓங்குமா? டிவி போன்றவைகள் மக்கள் தொடர்பு கொண்டிருப்பவர்களுக்கு சிறப்பான பாராட்டு உங்களுக்கு இந்த டைம் துறையில் பெற முடியுமா? அதுக்கப்புறம் பூர நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ராசிக்காரங்களுக்கு இந்த மே 23க்கு பிறகு வெளிநாட்டு பயணம் ஆதாயம் தருமா? ஓரிரு பெரியவர்கள் எதிர்பாராத வகையில் உங்களுக்கு சன்மானம் வழங்குவாங்களா? மருத்துவர்களுக்கு, பேராசிரியர்களுக்கு, விஞ்ஞானிகளுக்கு ஏற்ற காலமாக உங்களுக்கு இருக்குமா? புதிய முயற்சிகளில் ஈடுபடலாமா? பொருளாதார சூழ்நிலைகள் செழிப்பாக மாறுமா? ஏழைகள் மீது கருணை கொண்டு உதவிகள் செய்யக்கூடிய இறைவனுடைய அருள் உங்களுக்கு முழுசா மே 23க்கு பிறகு கிட்டுங்க. அடுத்ததாக உத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த மே 23க்கு பிறகு ஆற்றலும் ஐஸ்வர்யமும் கூடும். துணிவும் தன்னம்பிக்கை உள்ளவர்கள். நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகளை வெற்றி காண்பீங்க. அதன் மூலம் சாதனைகள் துணிந்து செய்வீங்க. மாணவர்கள் உங்களுக்கு உற்சாகமாக இருக்கும். வேலை மாற்றம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலமாக இருக்கும். ஊதிய உயர்வோடு கூடிய பணிமாற்றம் உண்டு. வெளிநாட்டில் பணிபுரியக்கூடிய அன்பர்களுக்கு அரசு அனுகூலம் உண்டு. வியாபாரிகளுக்கு புதிய திட்டங்களை செயல்படுத்தி கொள்ள சிறப்பான சந்தர்ப்பமாக இந்த மே 23க்கு பிறகு அமையுங்க. ஆக மொத்தம் மே 23க்கு பிறகு ஏற்றமும் இருக்குது, இறக்கமும் இருக்குது. இதை பேலன்ஸ் பண்ணி நடந்துக்க வேண்டியது உங்களுடைய கடமை என்று உங்களுக்கான இந்த பலன்கள் ஆனது குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ குறிப்பிடப்பட்டதோ தெளிவாக இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிட்டேன். ஷேர் பண்ணதோ தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப சிம்ம ராசிக்காரங்க இனி வரக்கூடிய நாட்கள் நடந்து பலன் அடைஞ்சுக்குங்க. இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள்.
உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும். அவங்களும் கண்டிப்பாக சிம்ம ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை எல்லாம் தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலனடையட்டும். மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான தாள்களை தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.